தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைலன்சர் அப்படின்னா என்ன. ஸோ நம்மளுடைய பைக்கில் வந்து விதவிதமான சைலன்சர் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் வச்சு வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான வரக்கூடிய சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கம்மியான ஒரு லோ லெவல் சவுண்டை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சைலன்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பைக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து சைலன்சர் பொறுத்திக்கிங்க, இன்னொரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து சைலன்சர் எடுத்துருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்கூடராக பார்க்கலாம். ஸோ அந்த பைக்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்கள் ரைஸ் பண்ணும்போது, இப்போது இந்த பைக் அதை நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா, இதில் ஃபிக்ஸ் பண்ண பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக ஸ்மூத்தாக எப்படி வருமோ அந்த நார்மலாக வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு பைக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நாய்ஸியாக ரொம்ப சவுண்ட் அதிகமாகவே வந்து நீங்கள் பார்க்குறது போலவே இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான். பட் சைலன்சர் இருக்க பைக்கில் மட்டும் ஏன் கம்மியாக வருது, சைலன்ஸ் இல்லாத பைக்கில் மட்டும் ஏன் அதிகமாக வருது அப்படின்றது வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் இல்லாத காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சைலன்சர் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம அதிகப்படியான நாய்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த சைலன்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஜின்லேருந்து வரக்கூடிய சவுண்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த சைலன்சர் யூஸ் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு 350cc பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பைக்கை எடுத்துக்கங்க. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் இருக்க பைக்காக பார்த்து எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் அது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய பீட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் உள்ளக்கூடிய அந்த சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சவுண்ட் டிஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வேறு மாதிரி டோட்டலாகவே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு பீட் சவுண்டும், இன்னொரு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரியான ஒரு பீட் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது போலவே இருக்கும். இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான டிசைன் வந்து அவங்க டிசைன் பண்ணி அந்த பைக்கில் பொறுத்திருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க. சைலன்சர் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கில் மட்டும் இல்லைங்க, வேறு சில பார்ட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். கன், அதாவது துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெவி சவுண்ட் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான டிசைனில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஜென்ரேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு டிசைன் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.